இங்க இருந்து இப்போ இங்க இந்த ஒரு ஜர்னி எப்படி மேம் இருக்கு? நம்ம வந்து நிலையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்டடா இருக்கணும். இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற தாட் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. நெக்ஸ்ட் சீரியல்ல வரதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க பிடிச்சதை பண்ணோம்னா அது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் நமக்கு போர் அடிக்காது. நமக்கு பிடிக்காம காம்ப்ரமைஸ்டான சில விஷயத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால பண்ண முடியாது. பாண்டியன் ஸ்டோர் கூட செகண்ட் வேணாம். ஆமா ஆமா, ஆல்ரெடி 5 வருஷம் அந்த ட்ரீட் அதை என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல. அது நான் செகண்ட் பார்ட் பண்ணாததுக்கு காரணம் எனக்கு என்னமோ அதே மாதிரி திருப்பியும் இப்போ நிரோஷா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆப்வியஸா ஹிட். அப்புறம் என்ன கேட்கணும், அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட். வாட்ஸ் தி ஹார்டஸ்ட் திங் இன் யுவர் லைஃப்? எத்தனையோ சீரியல் எத்தனையோ 1000 எபிசோட்ஸ் நடிச்சிருக்கேன். ஆனா எப்பவுமே முடியறப்போ டியர்ஸ் வந்ததே கிடையாது. பாண்டியன் ஸ்டோர் வைண்ட் அப் பண்ணும்போது நான் அழுதேன். நீங்க உங்களை பத்தி கேட்ட ரூமர் எது மேம்? என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க பண்ணது நல்லாவே இல்லை அப்படின்னு நேர்ல யார் சொல்றாங்களோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். எதனால? மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தி தேங்க்யூ அவார்ட். ஸோ மச். எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற விமன் அண்ட் மென் ஆண்டர்பிரினர்ஸ் நடுவுல இந்த அவார்ட் வாங்கினப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெரி நைஸ் மேம். இங்க இருந்து இப்போ இங்க மேம் இந்த ஒரு ஜர்னி எப்படி மேம் இருக்கு? இதுக்கு முன்னாடி இருக்கு. எனக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு எடுத்துட்டேன். இந்த ஜர்னி வந்து ஹாப்பியா இருக்கு, நிறைவா இருக்கு, இன்னும் நிறைய பண்ணணும்னு இருக்கு. ஸோ இந்த கடந்ததை நீங்க கத்துக்கின விஷயம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்ட விஷயம் கேக்குறீங்களா இல்ல என்னோட ஜெனரலாவே இன் லைஃப் ஜர்னி? நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிலையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்டடா இருக்கணும். அப்பதான் நிலையா இருக்க முடியும். ஓகே. ஸோ நான் எதுவுமே இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற தாட் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. நியூ கமர்ஸ் கூட நான் நடிக்கும்போது கூட, இன்ஃபேக்ட் இப்போ கூட அவங்க ஏதாவது நல்லதாக பண்ணாங்கன்னா இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணும். அவங்க போடுற மேக்கப் டிப்ஸ் கூட நான் எடுத்துப்பேன். ஸோ ஐ நெவர் ஃபீல் லைக் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கோம், இவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. நீங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் அந்த தாட்டே வருது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐம் ஹாப்பி. நீங்கள் இப்படி சொல்லும்போது ஓகே ஆமாம்ல, ஹாப்பியாக இருக்கு. நைஸ் மேம். வாட் இஸ் தி ஹார்டஸ்ட் திங் இன் யுவர் லைஃப் நீங்க பார்த்தது? அப்படி நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை, டு பி வெரி ஃப்ராங்க். I'm just enjoying my life and I'm enjoying my industry and எல்லாத்தையும் விட எனக்கு நான் நடிக்கிறேனோ இல்லையோ I love to watch movies. ஸோ அப்படி ஒரு எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் மூவி பார்க்குறது. எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் அப்செட் ஆனால் கூட எனக்கு ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிடுவேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதுல நானும் இருக்கேன். இண்டஸ்ட்ரியில் எங்கேயோ ஒரு கார்னரில் ஒரு டாட்டா இருக்கோம் அப்படிங்கிறப்போ என்ன ஹார்டாக இருக்க முடியும் இதை விட? Okay. So I'm happy and peacefully enjoying my life. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சீரியல்ல வரதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க? நான் இல்லை அப்படி கேட்டிங்கன்னா சூஸி, ரொம்ப சூஸி. ஸோ அப்படி உடனே எனக்கு நான் பிடிச்ச மாதிரி ஒன்று கிடைச்சதுன்னா உடனே பண்ணுவேன். ஒருவேளை நான் கிடைச்சது எனக்கு பிடிச்ச மாதிரி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான். அதுதான், நல்லதாக பண்ணணும், பிடிச்சதா பண்ணணும். யூனோ வாட், பிடிச்சதை பண்ணோம்னா அது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் நமக்கு போர் அடிக்காது. நமக்கு பிடிக்காம காம்ப்ரமைஸ்டான சில விஷயத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஐ என்ஜாய் தட். நமக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்றது. அதனால வெயிட் பண்ணாலும் தப்பில்லை, உடனே வந்தாலும் தப்பில்லை. ஓகே. ஐ திங்க் யூ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தி சேம் திங். அந்த ஒரு விஷயம் கூட அதனால பாண்டியன் ஸ்டோர் கூட செகண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி. ட்ரூ ட்ரூ ட்ரூ. எஸ். எதனால அதே மாதிரி பண்றதால வேணாம்? இல்லப்பா, ஆமா அதே மாதிரி ஃபேமிலி ஜானர் தான். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு விஷயம். ஸோ அது ஆல்ரெடி 5 வருஷம் அந்த ட்ரீட் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஐ தாட் நம்ம வேற ஏதாவது நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இன்னும் வேற ஏதாவது பண்ணலாம், ஆடியன்ஸும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. பாண்டியன் ஸ்டோருங்கிறது வந்து என்னுடைய டைட்டில் தான். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. இப்போ பாண்டியன் ஸ்டோர் 2 ஹிட் ஆகுதுங்கிறப்போ நமக்கு அதே ப்ரவுட். நம்ம சீரியல் அது ஒரு சீசன் 2 ஹிட் அப்படிங்கிற மாதிரி அது ப்ரௌடான விஷயம்தான். அது நான் செகண்ட் பார்ட் பண்ணாததுக்கு காரணம் எனக்கு என்னமோ அதே மாதிரி திருப்பியும் இருக்குமோங்கிறது தோணுச்சு. ஸோ விச் ஐ டோன்ட் வாண்ட் டு. அதனால நான் வேற பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ நிரோஷா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆப்வியஸா ஹிட். அப்புறம் என்ன கேட்கணும், அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க எப்படி பண்றாங்க இல்லை அந்த அதெல்லாம் ஆப்வியஸா 100 and 200% அது வந்து
பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அன்டவுட்டட். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான். அண்ட் எல்லாருமே அங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆன் டாட்ல இருக்கிறதுனால தான் அந்த ப்ராஜெக்ட், எந்த நல்ல ப்ராஜெக்டும் அதுவாக அமையும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருமே ப்ரொடக்ஷன்ல இருந்து ஹெட் வரைக்கும் அதுவாக அமைஞ்சிரும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். பெரிய படம் இப்போ பாகுபலின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் எல்லாம் அமைஞ்சிருக்கும். அது மாதிரி ஒரு ஹிட்டுனா அது அமையும், அந்த மாதிரி அதுலேயும் அமைஞ்சிருக்கு. ஓகே, பட் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிஜமாவே ஃபேமிலி மாதிரி இருப்பீங்க. நீங்க மிஸ் பண்றீங்களா? ஆமா, ஐயோ மிஸ்ஸிங்லாம் இருந்துச்சு. நான் எத்தனையோ சீரியல், எத்தனையோ 1000 எபிசோட்ஸ் நடிச்சிருக்கேன், எத்தனையோ லாங்குவேஜ்ல நடிச்சிருக்கேன். ஆனா எப்பவுமே முடியறப்போ டியர்ஸ் வந்ததே கிடையாது. பாண்டியன் ஸ்டோர் வைண்ட் அப் பண்ணும்போது நான் அழுதேன். அது எனக்கே ரொம்ப புதுசா, நான் அழுகுறேனா அப்படின்னு கேரவன்ல உட்காந்து கண்ணாடி என்னடா எனக்கு அழுக வருதுங்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ க்ளோஸா இருந்தோம். ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருந்தது எங்களுக்குள்ள, ஒரு பாண்டிங் ட்ராவல் இருந்தது. அப்புறம் சக்ஸஸோட வரும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. அது முடியுதுங்கிறப்போ ஒரு சின்ன அப்செட் ஆனது, கண்ணில் தண்ணி வந்தது. எனக்கே நம்ம உங்களை எங்கள் வீட்டில் பேச, நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதுன்னா இதுக்கு தான் அப்படின்னு. இத்தனையோ தௌசண்ட்ஸ்லாம் நடிச்சிருக்கோம், என் முன்னாடி அழுவாங்க. நான் சொன்னேன், ஏன் அழுவுறீங்க, நம்ம இங்கே தானே இருக்கோம், எங்கே போனாலும் இங்கே தான் இருக்கோம், ஏதோ ஒரு இதில் பார்க்க போகிறோம், சக்ஸஸ் ஒன்று முடிச்சுட்டு நீ அடுத்த சக்ஸஸ் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவேன். பட் த ரியல் ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. லாஸ்ட் திங் இஸ், நீங்க உங்களை பத்தி கேட்ட ரூமர் எது மேம்? ரூமர்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், அது ரூமரா அப்படின்னு எடுத்துக்கல. அந்த டைம்ல ஏதோ ஒன்று வச்சு ஏதோ ஒன்று பைலப் பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிலது வரும். பட் ஐ நோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து என்னங்கிறது. அதுதான் ஆக்சுவலி ட்ரூ. அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே போகணும். பெரிய ரூமர்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், எந்த ரூமர்ஸாக இருந்தாலும் நமக்கு அப்செட் பண்ணுற விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிக்க வேண்டியது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த இன்சிடெண்ட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சா போதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஒன்ட் ரீட் ஓல் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்ற அட்வைஸ் அதுதான். இட் இஸ் நாட் நீடட். நமக்கு கமெண்ட்ஸுங்கிறது வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது ஹாப்பியா ஃபீல் ஆகுறதுக்கும், நம்மளை தப்பா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அப்செட் ஆகுறதுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகக்கூடாது. ரெண்டுமே வந்து நமக்கு நேர்ல கிடைக்கும் போது தான் அது உண்மை. நம்ம நேர்ல பார்த்து ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா அது ரியல் ஃபீல் இல்லையா? அதே மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க பண்ணது நல்லாவே இல்லை அப்படின்னு நேர்ல யார் சொல்றாங்களோ தே ஆர் ரியல். கமெண்ட்ஸ் இதுல ரியல் கிடையாது. அந்த முகங்கள் நமக்கு பார்க்க கூட முடியாது. அந்த முகங்கள் நேர்ல வந்து அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கிறது என்னுடைய பொறுத்து. அது எதுவா இருந்தாலும், ரூமரா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் பிலீவ் யோர் செல்ஃப். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுல யாருக்காவது புரியலன்னா புரிய வைக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? நீங்க என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. இல்லப்பா அப்படி இல்லப்பா, நான் இதான் பண்ணேன், அது அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு உங்ககிட்ட சொல்லலாம். தெரியாதவங்களுக்கு புரியாதவங்களுக்கு தேவையில்லைங்கிறதுனால ரூமர்ஸ் எல்லாம் விட்டுறணும், கண்டுக்கூடாது, மைண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் தட்டி விட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்டு ஆமா 10 நாள் கழிச்சுன்னா அவங்களுக்கு வேற ரூமர் கிடைக்கும். That's it. Okay ma'am, thank you. Upcoming projects என்னென்ன இருக்கும்? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் மலையாளம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஜீ தமிழ்ல வந்து சமையல் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு மூவி ஒன்று பண்ண போறேன். ஸோ லைக் தட் சீரியல் தமிழ்ல நீங்க சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்துச்சுன்னா விரைவில் அதுவும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு சீரியல் பண்ணல. ஓகே மேம். சூப்பர். thank you so much. Thank you for it. Thank you so much. Iconic Awards 2025. Principal sponsors: Pothys, Otto, Meenakshi Institute, Just Kids, Aurora Production. Other sponsors: Archie Masala, Bingo Pages. Digital partner: TN Prime. Our partners: FitZone Yoga Center, Bentley Suits, Sri Sundar Text, Nach, #photography, Ashwati Hot Chips, Balaji Photo Frames. Other partners: #events, Best Click Studios, Pepcop Photography, L Studios, JP Digital, Venue, AVM Studios.